ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோன்னா, மகா சிவராத்திரி அன்றைக்கும் அப்பா வீட்டு குலதெய்வம் போன அன்றைக்கி எடுத்த விலாக் தாங்க பார்க்க போகிறோம். விலாக் ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த அன்றைக்கி சிவராத்திரி ஊருக்கும் போயிருந்தேங்க. அத்தை மாமாவையும் பார்த்துட்டு வரலான்னு சொல்லி தம்பி மெடல் வாங்கியிருந்தாங்களேங்க, அதை காமிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தாங்க போயிருந்தோம். அப்படியே போகிற வழியில் எங்களுக்குன்னு ஒரு ஃபேவரட் ஸ்பாட் இருக்குதுங்க. அங்கே போயிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. அத்தை மாமாவும் தோட்டத்தில் தான் இருந்தாங்க. போய் பார்த்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டுங்க. அந்த அன்றைக்கி கோயிலுக்கு போகலான்னு பிளான் இருந்தது. ஃபஸ்ட்டு பூஜைக்கே போயிடலான்னு பார்த்தேங்க, ஆனால் போக முடியல. அலங்காரத்தை மட்டும் பார்த்துட்டு 2வது கால பூஜைக்கு வந்து பொருள்லாம் கொடுத்துட்டு அபிஷேகத்தையும் பார்த்துட்டுங்க, அலங்காரத்தையும் பார்த்துட்டு ஒவ்வொரு பூஜையும் முடியும் போது பிரசாதம் கொடுப்பாங்கங்க. சுண்டல், பச்சை பயிறு, தட்டைப்பயிறு, சக்கரவள்ளி கிழங்கு எல்லாம் பிரசாதமாக கொடுப்பாங்க. இந்த டைம் பார்த்திங்கன்னா துணைக்கு நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் நல்லா உச்சி வெயிலில் ஊருக்கு போயிட்டு வந்தங்காட்டி ரொம்ப டயர்டாக இருந்த மாதிரி இருந்தது. 2 கால பூஜைக்கு மட்டும்தாங்க இருந்தேன். 3வது கால பூஜைக்கெலாம் இருக்க முடியல. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேங்க. நான் மறுநாள் தம்பிக்கு ஸ்கூலுக்கு தாட்டி விடணும், கொஞ்சம் நேரத்தில் எழுந்திரிக்கணும்னு சொல்லிட்டு வந்துட்டேங்க. இது பார்த்திங்கன்னா அப்படியே கண்டினியூவாக செவ்வாய்க்கிழமை காலையில் எடுத்தது தாங்க. அந்த அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் செஞ்சு வச்சுட்டு தாங்க கோயிலுக்கு கிளம்பியிருந்தோம். அம்மா பொங்கல் வைப்பாங்கங்க அப்பா வீட்டு குலதெய்வ கோயிலில். அந்த அன்றைக்கி தேர் நோம்பி, அதனால் கோயிலுக்கு போகலான்னு சொல்லி வேலையை முடிச்சு வச்சுட்டு அப்படியே கோயிலுக்கும் கிளம்பியாச்சுங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா தம்பியோட முதல் மொட்டைக்கு எடுத்திருந்த சாரீ தாங்க இன்றைக்கி வியர் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி இது நல்லாவே கம்ஃபர்டபுளாகவும் இருந்தது. இந்த ஐனிங் டேபிள் வாங்கி ஒரு 6 மந்த்துக்கு மேலே இருக்குங்க. நல்லா ஈஸியாகவும் கன்வீனியண்ட்டாகவும் இருக்குதுங்க. வீட்டில் எல்லாம் சாமியெலாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்படியே கிளம்பிட்டேங்க. இன்றைக்கி பஸ் ட்ராவலிங் தான் பண்ணியிருந்தோம், நானும் அம்மா தம்பி. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பஸ் ட்ராவலிங் கொஞ்சம் ஒத்துக்க மாட்டேங்குதுங்க. ஒன்றா வாமிட்டிங் ஆயிடுது, இல்லைன்னா தலைவலி வந்துடுது. பஸ் விட்டு இறங்கினோடனே ஒரு காஃபின்னு குடிச்சிட்டு போயிடலான்னு சொல்லி பேக்கரிக்கு தாங்க போயிருந்தோம். தம்பி ஜூஸும் கேட்டிருந்தோம், தம்பிக்கு ஜூஸும் வாங்கி கொடுத்துட்டு பொங்கல் வைக்க போயாச்சுங்க. இன்றைக்கி நிறைய பேர் பொங்கலும் வச்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் போகும்போதே மணி 11 ஆகிப்போச்சு. அண்ணா வீட்டு ஃபேமிலியும் பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க. அப்படியே பொங்கல் வேலையும் ஆரம்பிச்சிட்டோம். 2 பொங்கலையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே பொங்கல் விழுந்ததுக்கப்புறம் தம்பி கூட்டிகிட்டு காவடி ஆட்டத்தை பார்க்க போயிட்டுங்க. இன்றைக்கி நிறையா காவடியும் வந்திருந்தது. காவடி ஆட்டத்தெல்லாம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் பொங்கல் ரெடியாக இருந்ததுங்க. நாங்களும் அண்ணா வீட்டு ஃபேமிலியை அப்படியே சுற்றி வந்து சாமி கும்பிட்டுங்க. இன்றைக்கி நிறையா அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அங்கங்கே அன்னதான சாப்பாடும் போட்டுட்டு இருந்தாங்க, ரெடி ஆகிட்டும் இருந்ததுங்க. அப்படியே நின்று கொஞ்சம் நேரம் எல்லா பக்கம் வேடிக்கையும் பார்த்துட்டு கும்பிட்டு வந்தாச்சுங்க. இன்றைக்கி அண்ணா வீட்டு சைடு அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அன்னதானம் போய் வாங்கி சாப்பிட்டு தேர்க்கடை சுற்றி பார்க்க கிளம்பியாச்சுங்க. தேர்க்கடை பார்த்துட்டிங்கன்னா சின்ன பசங்களுக்கும் கூட வாங்கி கொடுத்துடலாங்க. இந்த மிடில் ஏஜில் இருக்கிறாங்க பாருங்கள், 10 வயசு அந்த ரேஞ்சில் இருக்க குழந்தைங்களுக்கு என்ன வாங்குறதுனே தெரிய மாட்டேங்குதுங்க. சும்மா தேர்க்கடை சுற்றிக்கிட்டே தான் இருந்தோம். அப்புறம் எப்படியோ சமாதானப்படுத்தி கடைசியாக அமௌண்ட்டு தர சேவிங்ஸ் பண்ணி வச்சுக்கோன்னு கூப்பிட்டு வந்தாச்சுங்க. அப்புறம் வீட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு முறுக்கு பொடி ஒன்று வாங்கியிருந்தோம். இந்த முறுக்கு பொடியை ஒரு ஸ்பெஷலான நபருக்கு தாங்க ஃபஸ்ட்டு செய்ய போகிறோம். அதுவும் இந்த வாரம் விலாகில் வரும்னு நினைக்கிறேன். வீடியோ எடுத்தோன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேங்க. ரொம்ப நாளாக அவங்க எங்ககிட்ட முறுக்கு கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. சரி, இந்த டைம் கண்டிப்பாக செஞ்சு கொண்டு போகலாம். அவங்க வீட்டு விசேஷத்துக்கும் போக வேண்டிய வேலை இருக்குங்க. செஞ்சு கொண்டு போயிடலான்னு சொல்லி முறுக்கு பொடியும் வாங்கிட்டு வந்தாச்சு. நம்மகிட்ட இண்டோலியில் தாங்க இருக்குது. அம்மா அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டு அக்காட்ட தாங்க வாங்கி செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த டைம் கொஞ்சம் பார்த்து நல்லதாக கிடச்சிது, அதுவும் வாங்கியாச்சு.